இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அப்போஸ்தலர் 9:15. ஒரு சிறிய பைபிள் கதை கேட்போம். சவுல் கிறிஸ்தவர்களை வெறுத்து அவர்களை துன்புறுத்தியவன். ஸ்தேவானுடைய மரணத்திற்கும் ஒப்புக்கொண்டவன். ஒரு நாள் தமஸ்கு செல்லும் வழியில் வானத்திலிருந்து பிரகாசமான ஒளி அவரை சூழ்ந்தது. அப்பொழுது ஒரு சத்தம் கேட்டது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அது இயேசுவின் சத்தமாகும். சவுல் 3 நாட்கள் குருடனாயிருந்தான். பின்னர் அனனியா என்னும் சீஷன் அவனுக்காக ஜெபித்தபோது அவனுடைய பார்வை திரும்பியது. அதன்பின் அவன் வாழ்க்கை முற்றிலும் மாறியது. அவன் பவுல் என அழைக்கப்பட்டு சுவிசேஷத்தை உலகெங்கும் அறிவித்தான். நாம் எல்லோரும் ஜெபிப்போம். கர்த்தராகிய இயேசுவே, பவுலின் வாழ்க்கையை மாற்றியதற்காக உமக்கு நன்றி. எனது வாழ்க்கையையும் மாற்றி பழைய வழிகளில் இருந்து புதிய வழியில் நடத்தும் கிருபை தாரும். உமது சாட்சியாய் நின்று உமது அன்பை உலகெங்கும் அறிவிக்க என்னை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.